வெல்கம் எவ்ரிஒன் டு த கிளாஸ் ஆஃப் பிளான் பில்டிங் ஜெனடிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஆரில் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சிக்கு வந்து பிளான் சயின்ஸ் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பிஜி ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் 2024. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. திஸ் இஸ் ஃபார் யுவர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். சம்டைம்ஸ் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பற்றியோ ஐசிஆரை பற்றியோ கூட வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அதை பற்றி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம் பிளான் சயின்ஸ் அப்படிங்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஒன்லி த பிளான் சயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ எம்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எந்த ஐசிஆர் கேண்டிடேட்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லாமே வந்து சிங்கிள் சப்ஜெக்டாக வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்டை சேர்த்து வந்து ஒரு மேஜர் குரூப் ஆகும். அந்த குரூப்பில் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? அதில் இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பைண்டாக தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளான் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் குரூப்பாக இருக்குது. ஸோ மொத்தம் 20 குரூப்பும் 81 கோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 81 கோர்ஸுக்கு வந்து 81 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை மேஜராக வந்து 20 குரூப்பாக பிரிச்சுட்டு, ஸோ அந்த 20 குரூப்பில் வந்து காமன் எக்ஸாமினேஷன் தான் வைப்பாங்க, ஒவ்வொரு குரூப்புக்கும் தனியாக. ஸோ அதில் வந்து நம்ம எழுதி பாஸ் பண்ணோம். ஸோ அந்த குரூப்பில் நம்ம எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்டான அவர் ஓஜிபிஏ அல்லது நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை மார்க்கை பொறுத்து. ஓஜிபிஏ மீன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை மார்க்கை பொறுத்து. ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சரிங்களா? இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து வேறு இதுலேயும் எழுதுறது கிடையாது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் எக்ஸாம் வந்து 2 மணி நேரம். ஸோ 120 மினிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மினிட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த இதை பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிடையாது, எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நோன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சரியாக வந்து ரைட் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கும், ஸோ நீங்கள் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து -1 மார்க்கும் வந்திருப்பாங்க. சப்போஸ் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆன்சரை விட்டுறது தான் பெஸ்ட்டு, பிகாஸ் அது 0ல் நில் ஆயிரும். ஸோ நம்ம சரியாக பண்ணுறங்கிற பேரில் வந்து நீங்கள் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 மார்க் வந்து எடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க் வீதம், மொத்தம் 120 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு வந்து 480 மார்க் வந்து கேட்பாங்க. இந்த 480 மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத பொறுத்து ரேங்க் பேஸ் பண்ணியும் உங்கள் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 30% ஆஃப் த சீட் ஒவ்வொரு அக்ரி யூனிவர்சிட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஆரில் ஃபில்அப் பண்ணக்கூடிய சீட்டு தான். அது மட்டும் இல்லாமல் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஐஆர்ஐ, இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து 100% ஆஃப் த சீட் வந்து அவங்க டேரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 சீட்டுக்கு 30 சீட்டு வீதம், அதாவது 30% சீட்டு வந்து இந்த ஐசிஆரில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 480 மார்க் வந்து ஒவ்வொரு மார்க் மைனஸ் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் டோட்டல் மார்க் 480, இது வந்து ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற மார்க்லேருந்து வந்து -1 மார்க் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப், இந்த பிளான் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க கோடு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அல்லது கோடு 2ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை இந்த ஸ்லைடில் வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 20 குரூப்ஸ் இருக்குது, மேஜர் குரூப்ஸ். அந்த ஒவ்வொரு குரூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கம்பைண்டாக தான் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த பிளான் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளான் சயின்ஸ் ஐசிஆர் எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் இந்த பிளான் சயின்ஸ் எழுதும்போது மொத்தம் 5 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பிளான் பில்டிங் அண்ட் ஜெனடிக்ஸ், 2வது சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 3rd வந்து அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி, 4வது வந்து பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். இந்த 5 சப்ஜெக்டையுமே சேர்த்து படித்தா மட்டும்தான் இந்த ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம மற்ற ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாதிரி வந்து இப்போ பிளான் பில்டிங் தனியாக டெஸ்ட்டு அல்லது மைக்ரோபயாலஜி தனியாக டெஸ்ட்டுங்கிறது வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஐசிஆர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யாரெல்லாமே வந்து இந்த பிளான் சயின்ஸ் அப்படிங்கிற மேஜர் குரூப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இந்த 5 சப்ஜெக்டையுமே தான் நீங்கள் படித்து 5 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வரும், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டாபிக் வந்து நம்ம பிளான் பில்டிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே டாபிக் தான், ஒரே சப்ஜெக்ட் தான். பட் கொஸ்டின்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இதில் நான் 2ஆக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படி பிரிச்சும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் பில்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பில்டிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் ஒரே டாபிக் ஒரே சப்ஜெக்ட் கீழே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீடிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30% கொஸ்டின் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற பார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வெயிட்டேஜ் வந்து 17% இருக்கிறத வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் சயின்ஸ், சீட் சயின்ஸு, பிளான் பெத்தாலஜி அஸ் வெல் அஸ் மைக்ரோபயாலஜி இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோரார்லெஸ் வந்து 16% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டோட்டல் 200க்கு இந்த 16% ஆஃப் த கொஸ்டின் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டினுக்கு வந்து ஒரு 17லேருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த சீட் சயின்ஸ்லையும் பிளான் பெத்தாலஜிலையும் அல்லது வந்து மைக்ரோபயாலஜிலையும் வந்து கேட்கலாம். ஸோ ஈச் சப்ஜெக்ட் வந்து ஒரு 17லேருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பில்டிங்கில் வந்து ஒரு ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காகவே கவர் ஆகும். ஸோ அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஆஃப் கொஸ்டின் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்ஸில் ஜென்ரல் எக்கனாமியில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அல்லது அந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஜென்ரல் அக்ரிகல்ச்சராக இல்லை சப்ஜெக்டாங்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து கான்செப்ட்ஸில் படிக்கும்போது கொஞ்சம் அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மற்ற சப்ஜெக்டை காட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் சயின்சஸில் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக படித்து தான் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது எந்த சப்ஜெக்டில் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன படிக்கணும், ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு ஸோ எந்த பார்ட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்லேருந்து அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து அதில் ப்ரிஃபர் பண்ணி படித்தா தான் நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போக முடியும். சரிங்களா? ஸோ மோரார்லெஸ் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது கொஞ்சம் கான்செப்ட்ஸாகவும் ஃபேக்சுவலாகவும் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து இந்த ஐசிஆர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 2 டைப்பாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும், அவங்க 2nd இயர் அல்லது 3rd இயர்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம் பர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து இந்த பிளான் சயின்ஸ் எடுக்கலாம் அல்லது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா வந்து பிளான் ப்ரொடெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த 4th இயரில் வந்து சில பேருக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கங்க. சப்போஸ் ஃபைனல் இயர்லேருந்து தான் வந்து நான் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 6லேருந்து 7 மாதம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஐசிஆரில் வந்து ஐசிஆர்சி கோட்டாவில் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறீங்க, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து சிலபஸை வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். சிலபஸ் இல்லாமல் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிலபஸை வந்து கையில் எடுத்துகிட்டு ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்ட்டில் வந்து எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்குது, எது வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கான வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ அதுலேயே வந்து படிக்கணும், பட் கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் மார்க் இல்லைனா வந்து நம்ம மேலோட்டம்னா டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். பட் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு விஷயம், ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சரின்னு தெரிகிறத விட அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இது இல்லைங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் நம்ம நெகட்டிவ் மார்க் வாங்காமல் நம்ம கரெக்டாக வந்து பாசிட்டிவ் மார்க் வந்து வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை வந்து எடுத்து என்ன பண்ணுங்கன்னா டாபிக் பை டாப்பிக்காக வந்து பிரிச்சுட்டு நான் எஸ்பெஷலி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டாபிக் பை டாப்பிக்காக பிரிச்சுட்டு அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் தரவாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் சிலபஸை கவர் பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது இல்லை நான் 2nd இயர் 3rd இயர்லேயே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் சிலபஸை கையில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு சிலபஸில் வந்து கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் வந்து
பேக் கிராஸ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ பேக் கிராஸ் ப்ரீடிங்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பேக் கிராஸ் ப்ரீடிங் மட்டும் படிச்சுட்டு போயிட்டோம்னா வந்து போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா. ஸோ பேக் கிராஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிராஸ் ஃபார் ரெசிஸ்டன்ட் டாமினன்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பேக் கிராஸ் ஃபார் ரெசிஸ்டிவ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அதனால் அது கொஸ்டின் வந்து அதுலேருந்து மட்டும் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சிலபஸில் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகும். அதனால் சிலபஸ் மட்டுமே படிச்சுட்டு போனால் நம்ம எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாமான்னு கேட்டால் கிடையாது. சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அந்த சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பாட்டு தான். பட் அதுலேருந்து எங்கே வேணாலும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் அது கனெக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ மற்ற நம்ம காம்படேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி வந்து சிலபஸ் பக்கத்தில் இருக்கிற மட்டும் டாபிக் மட்டும் கவர் பண்ணி கேட்க மாட்டாங்க. இந்த ஐசிஆர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்குன்னா சிலபஸில் வந்து எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் அதிகம். ஏன் நம்ம சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை படிச்சிட்டோம்னா நமக்குன்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டாலே போதும், ஓகே நான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும், தெரிஞ்ச ஆன்சர்லேருந்து தெரியாத ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இந்த சிலபஸ் வச்சு படித்தோம்னா தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இன்னொன்று சிலபஸ் வச்சு படித்து முடிக்கும்போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் இயர் இருந்தாலும் சரி, நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருந்தாலும் சரி, திடீர்னு போயிட்டு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு காலேஜில் வந்து லெக்சர் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எல்லாமே வந்து ஒர்த்தான மெட்டீரியலாக தான் இருக்கும். யாருமே வந்து சும்மா ஒரு அசைச்சு போகிற போக்கில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் அந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான லெக்சர் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க சரிங்களா. ஒரு தடவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து என்றைக்குமே மாறாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ அல்லது வந்து கொஸ்டின் பேங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஜெக்டிவ் டைப் புக்கில் வந்து நிறையா வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கோ அல்லது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினோ வந்து வாங்கிட்டு நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிக்கிறீங்களா, நம்ம அந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது, அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம் பட் ஆன்சர் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம வந்து படிக்கவே இல்லை பட் இந்த டாப்பிக்கில் தான் வருது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கான கிளியர் கட் ஐடியா வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ அல்லது கொஸ்டின் பேங்கை வச்சு சால்வ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிகினர்ஸ். நம்ம வந்து உடனே எக்ஸாமினேஷன் வந்து வந்துருச்சு, நம்ம வந்து படிக்கணும், இந்த டைமில் வந்து ஒவ்வொரு புக்காக வாங்கி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான 5 சப்ஜெக்ட்டுக்கான லெக்சர் நோட்ஸை ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள், கண்டினியூஸாக வந்து ரீடிங் பண்ணுங்கள். ரீடிங் பண்ணி முடிச்சுட்டு அப்ஜெக்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ அல்லது அப்ஜெக்டிவ் டைப்பு எம்சிக்யூ புக்ஸோ வந்து எடுத்துகிட்டு டாபிக் பை டாப்பிக்காக நம்மளால் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா அதில் நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் கவர் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது, அதாவது அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு நம்மளால் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. எந்த டாப்பிக்கில் நான் வந்து இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறதே வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் வந்து எந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கோம், இந்த இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் பிகினர்ஸ், ஸோ இவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், ஸோ காலேஜ் மெட்டீரியலில் உங்களுக்கு லெக்சர் நோட்ஸாக எடுத்து சிலபஸையும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அப்ஜெக்டிவ் எடுத்து வச்சு அந்த டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ ஆன்சர் தெரியுதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ். இல்லை வந்து நான் வந்து செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க சில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சில இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் புக்கை வாங்கி வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் எடுத்து வச்ச உடனே அவங்களால வந்து ஃபுல் டாபிக் கவர் பண்ண முடியாது. ஒரு புக்ஸில் ஒரு 2 சாப்டர்ஸ் அல்லது 2 லெக்சர்ஸ் வந்து படித்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் சொல்கிறது அதே தான். ஸோ செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தேர்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு லெக்சர் நோட்ஸ் எடுத்து டாபிக் வைஸ் இந்த டாப்பிக்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு அந்த டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி ப்ரிப்பேர் பண்ணி படித்து பழகினீங்கன்னா உங்களுக்கும் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் புக்கு போங்க. அப்படி டெக்ஸ்ட் புக்கு போகும்போது ஓகே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சில புக்ஸெல்லாம் வாங்கணும், நான் புக்ஸ் வச்சு தான் படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஐசிஆர் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்ஸில் இருந்தால் வந்து கொஸ்டின் வந்து ரேண்டமாக ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கி வச்சு படிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ சில பேர்த்துக்கு சில புக் கன்வீனியண்ட்டாக இருக்கும்,
பட் அது மாதிரி உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ அஸ் பர் த நார்ம்ஸ் படி வந்து நார்ம்ஸ்னால் எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத ஐசிஆரில் பேஸ் பண்ணி இந்த புக்கில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுப்பாங்கிறத பேஸ் பண்ணி நான் சில புக்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் பை பிடி சிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் பை பிடி சிங், ஜென்ரல் ஜெனட்டிக்ஸ் பை பிடி சிங். இந்த 2 புக்கில் ஏதோ ஒரு புக்கை வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து ஏதோ ஒரு புக்கு வாங்கிட்டா போதும். அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங் பிளான் ப்ரீடிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சிங் புக்கு, அப்படி இல்லை வெறும் பிளான் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சிங். இந்த 2 புக்கில் வந்து ஏதாவது ஒரு புக் வாங்கிக்கோங்க. ரெண்டுமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுலேயுமே வந்து மேக்ஸிமம் மோரர்லெஸ் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ரன்னிங் மேட்டரும் வந்து அந்த ஃப்ளோவும் வந்து எந்த புக்கில் யாருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஜஸ்ட்டு வாங்கும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வாங்கிங்க. அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 புக்கில் ஏதோ ஒரு புக்கை வாங்கி வச்சிருக்காங்களா, அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு ஓகே இது நம்ம படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற விதத்தில் வந்து இந்த 2ல் ஏதாவது ஒரு புக்கும் வாங்கிக்கோங்க, ஜெனட்டிக்ஸ்க்கும் பிளான் ப்ரீடிங்க்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ப்ரீடிங்கில் தான் வந்து நம்ம நிறைய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த பிளான் ப்ரீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இது வந்து டாக்டர் என் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து சேர்ந்து கம்பைல் பண்ண இந்த புக்கு. ஒவ்வொரு கிராப்புக்குமே வந்து ப்ரீடிங், அதோட வைல்டு ஸ்பீசியஸ் அது எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு கிராப்பை பற்றின ப்ரீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கையும் வாங்கி வச்சுட்டு இதில் எல்லா கிராப்பும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சிலபஸில் என்னென்ன கிராப் மென்ஷன் ஆகிருக்கோ அந்த கிராப்பில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் வந்து இந்த புக்ஸில் பார்த்து கவர் பண்ணிக்கங்க. இது இல்லாமல் ஒரு புக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீடிங் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், இதை என் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார், டிஎன்ஏயோட எக்ஸ் வைஸ் சான்சலர். ஸோ அந்த புக்கும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ப்ரீடிங் ஆஃப் ப்ரீடி கிராப்ஸ் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ அந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் வந்து நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சிலபஸில் என்ன டாபிக் கிராப் கொடுத்துருக்காங்களோ அந்த கிராப்புக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் வந்து பார்த்தா போதும். ஃபீல்டு கிராப்ஸில் நீங்கள் மோரலஸ் எல்லா கிராப்பையுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இந்த பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸுக்கு வந்து நிறைய புக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டும் கூட. பட் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெப்த்தான கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்கறது கிடையாது. இதில் வந்து எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எழுதின உஷா குமாரி அண்ட் கௌதமி அப்படின்னு 2 ஆத்தர் எழுதியிருக்கிற இந்த பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு புக்கு வந்துருக்கு. இந்த புக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஹேண்டியாக இருக்கும். அந்த புக்கை வாங்கி என்ன பண்ணுங்கள், ஒன் டான்ஸ் வந்து பார்த்துங்க, இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபைஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ப்ரீடிங்க்கும் பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸுக்குமான டாபிக் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ரங்கசுவாமி அண்ட் டி பாக்கியராஜ் அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்கிற புக்கை வந்து யூஸ் பண்ணிங்க. பட் இதில் மோஸ்ட்லி வந்து நிறையா பேர் வந்து இந்த புக்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மைக்ரோபயாலஜி, அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜிக்கு வந்து பாக்கியராஜ் சார் புக்கு. ஓகே, அடுத்து வந்து பிளான்ட் பத்தாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அலைஸ் மேம் புக்கை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் கிடைச்சாலும் சரி, அல்லது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் சரி, நீங்கள் இந்த புக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஒன்றும் இல்லை, இந்த புக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது இருக்கும். அதனால் அந்த புக்ஸ் என்ன பண்ணுங்கள், வாங்கிட்டு வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம படிக்கிற கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஓகே இந்த புக்கை படித்து முடிக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் வந்து நான் வந்து சஜஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறது புக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டெக்னாலஜி பை ரத்தன்லால் அகர்வால். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சீட் டெக் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த புக்கை வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருப்பாங்க. தென் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் ஃபீல்டு கிராப்ஸ் பை என்சி சிங்கல். இந்த 2 ஆத்தர் புக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் வந்து சாஃப்ட் காப்பி வந்து பார்த்து படிக்கிறேன் அப்படிங்க வந்து அந்த மாதிரி வந்து புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் படித்து முடிச்சிக்கவே மாட்டீங்க சரிங்களா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட். இந்த என்ன பண்ணிடுங்க, இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்கன்னா ஆல் இண்டியா டூர் போகும்போது கன்ஃபார்மாக ஐஆரில் வந்து உங்களுக்கு புக் ஷாப்பில் விடுவாங்க. அதனால் அந்த ஷாப்பில் போயிட்டு வந்து என்னென்ன புக்ஸ் வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த புக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக் புக்ஸ் சரிங்களா. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கான்செப்ட்ஸுலாம் வந்து ஃபேக்ட்ஸுலாம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கவர் ஆகிடும் சரி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த படித்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அண்ட் மோரர்லெஸ் நம்ம சவுத்துலேருந்து போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐசிஆர் பிளான் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு வந்து பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும், ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், அல்லது வெயிட்டியரன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி படிக்கிறது எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஓகே, தென் நான் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்தாலும் சரி, நான் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் ஓகே, பட் எப்படி படிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து இதில் முன்னாடி வைக்கிறீங்க. ஏன்னா இந்த
ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ எந்த ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ஸ்டடி பிளான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்டடி பிளான்ட்டும் சிலபஸும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, எஸ்பெஷலி இந்த ஐசிஆர் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸ்டடி பிளான்ங்கிறது கம்பல்சரி. இந்த ஸ்டடி பிளான்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிலபஸை வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த சிலபஸ் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து பிரிச்சுக்கிறீங்க. அந்த டாப்பிக்கு நீங்கள் படிக்கிற லெக்சர் நோட்ஸ்லையோ அல்லது அந்த புக்லையோ எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரணும். அது இல்லாமல் நம்ம புக்கை வாங்கிட்டு அந்த புக்கை நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறேங்கிற ப்ரிஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆத்தர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த புக்கை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஐசிஆர் ஜேஆர்எஃப் போகிறவங்களும் ஏஆர்எஸ் போகிறவங்களும் அதே புக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமான இன்ஃபர்மேஷனும் அந்த புக்கில் தான் இருக்கும் சரிங்களா. பட் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தான் வந்து உங்கள் சிலபஸ் அண்டு ஸ்டடி பிளான் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ சப்ஜெக்ட் ஸ்டெப் 1 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஆர் பிளான் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு சிலபஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லையா, ஒன்றும் இல்லை, இந்த ஐசிஆர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வந்து அதில் ப்ரீவியஸ் மாடல் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து வச்சுருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸ் அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸுக்கும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் அல்லது புக்ஸ் அதில் வந்து எந்தெந்த டாபிக் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான் பீடிங் படிக்க போகிறீங்களா, ஓகே, அந்த பிளான் பீடிங் புக்லேயோ அல்லது மெட்டீரியலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து பிளான் பீடிங்கில் கவர் ஆகிருக்கு, அந்த டாப்பிக்கெல்லாம் வந்து எந்த இடத்துல அந்த புக்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கணும். இது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கடலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சொந்தமாக நீச்சல் அடித்து வெளியே வர்ற மாதிரி கான்செப்ட் ஆகி போயிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து ஒரு ரேடார் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்துடலாம் இல்லையா, ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக வந்துடலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இறங்க போகிற விஷயத்தில் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டோ அல்லது ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எடுத்ததையுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எழுதாதீங்க. இது எதுக்குமே சஜஷன் பண்ணக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு அந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா ஒன்ஸ் எம்டியை விட்டுட்டு அந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அந்த டாபிக் ஆரம்பித்து அந்த டாபிக் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. அப்போ தான் அந்த விஷயத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிக்கிறீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிக்கும்போதே வந்து ஃபஸ்ட் எடுத்ததையுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா அந்த புக்லேயோ அல்லது மெட்டீரியலோ டிஎன்ஏ என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏன் ரெப்ளிகேட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது, எங்கே அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிட்டு எங்கே அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து முடியுது, ஸோ அதுக்கப்புறம் அதோட அடுத்து கன்சீக்வன்ஸ் எஃபெக்ட் எல்லாம் என்ன, ஸோ என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளோ படித்து முடிச்சிருங்க. அப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இதில் இதுதான் சொல்ல வராங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா படித்து முடிச்சதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் வந்து என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வந்து ரன் பண்ணுங்கள். ஓகே இதை தான் சொல்ல வராங்களா, ஓகே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டாப்பிக் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து திரும்ப வச்சிடக்கூடாது. ஸோ நாளைக்கோ அல்லது அந்த டாப்பிக்கை வந்து அந்த சப்ஜெக்டை வந்து அடுத்த நாள் படிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நேற்கனவே படித்த அந்த டாபிக் எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓகே நேற்று இதுதான் நான் படித்தோம், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இந்த நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அல்லது அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் புக்கோ அல்லது வந்து ஏதாவது எடுத்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் வந்து ரன் பண்ணுங்கள். நிறைய அப்ஜெக்டிவ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எம்சிக்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓகே நேற்று இது படித்தால இந்த என்ன பண்ணுங்கள், ஒரு எடுத்துகிட்டு ஓகே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், இதுக்கெல்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின்லாம் இந்த டாப்பிக்கில் தான் வந்திருக்கு பட் இது இதில் தான் வந்திருக்குங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஓகே நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம படிக்காமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணுங்கள், அடுத்து அந்த சிலபஸ் போங்க, ரெண்டாவது டாபிக். ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 அண்ட் சப்ஜெக்ட் 5. இந்த ஈச் சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் என்ன இருக்குது, ஒரு 10 டாபிக்ஸ், ரெண்டாவது சப்ஜெக்ட்டில் 16 டாபிக்ஸ், அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து பிரிச்சுக்கங்க.
பிரிச்சுட்டு உங்களுக்கான ஷெடியூல் வந்து போடுங்க. ஒரு வீக்லி ஷெடியூலா, ஓகே இந்த வீக்லி ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த டாபிக், 2வது நாள் வந்து இந்த டாபிக், 3வது நாள் இந்த சப்ஜெக்ட்டில் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி 5 நாளைக்கு 5 டாபிக் வந்து படித்து முடிச்சிட்டிங்களா, 6வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரியாக வந்து ரிவிஷன் வந்து கன்ஃபார்மாக பண்ணிடணும். சரிங்களா? ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ படித்தாலுமே எல்லாமே வேஸ்ட்டு தான். உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து டெய்லி ரிவிஷன், நீங்கள் நேற்று படித்ததை இன்றைக்கி அந்த டாபிக் எடுக்கும்போது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. ரெண்டாவது ரிவிஷன் அந்த வீக்கெண்டில் படித்து முடிச்ச எல்லா டாப்பிக்கும் எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் மைண்ட் செட் வச்சுருக்க முடியும். ஓகே, ஸோ ஓகே, நிறையா பேர்த்துக்கு இந்த எக்ஸாமினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறது, புக் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாருமே எல்லாம் பண்ணிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியும் போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டீவியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம், இது நம்மளால் செட் ஆகாது, அதனால் நம்ம வேறு சப்ஜெக்ட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறினீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் வந்து கிடைக்கும். அதனால் இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், ஓகே நமக்கு எம்எஸ்சியே செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம், அதனால் வந்து வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சியோ அல்லது யூபிஎஸ்ஸோ படிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டீவியேட்டும் ஆகாதீங்க. சரிங்களா? நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இதே மாதிரியான மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டாப்பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த எக்ஸாமினேஷனுக்காக வந்து எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அந்த ஃபிக்ஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளாக அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இந்த டாப்பிக்கை விட்டு போயிடலாம், வேறு சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம், அல்லது வேறு செக்டாரே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். பட் அது எல்லாமே இது மைண்டில் ஏற்றிக்காதீங்க. இந்த சுச்சுவேஷன் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இது வரதான் செய்யும். நீங்கள் இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்கள் வேறு சப்ஜெக்ட் போனாலும் அங்கேயும் இதே மைண்ட் செட் தான் வரும். அதாவது இந்த செக்டாரை விட்டுட்டு நீங்கள் பப்ளிக் செக்டார் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே போய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதே ப்ராப்ளம் தான் வரும். அதனால் ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக குறையும். பட் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையும் போது நம்ம அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து இந்த 5 ஸ்டெப்பை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், அல்லது அதை வச்சு நம்ம தான் படிக்கணும். அப்படி சிலபஸ் வச்சு ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வாரம் இந்த டாபிக் 5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், ஒரு டாபிக், இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு பிளான் பில்டிங்கில் ஒரு டாபிக், ஜெனட்டிக்ஸில் ஒரு டாபிக், பிஜிஆரில் ஒரு டாபிக், என்டமாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் சைட் டெக்னாலஜியில் ஒரு டாபிக் வந்து எடுத்து படிக்கிறீங்க. 6 டேஸ்க்கு 6 டாபிக் வந்து படிச்சிட்டிங்க. சண்டே வந்து ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சண்டேயோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து என்னது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே நம்ம இதை முடிச்சிருக்கோம், ஓகே அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ஷெடியூல் போட்டு பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி ஷெடியூல் போட்டால் ஷெடியூல் படி சில சமயங்களில் போகாது. ஓகே நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் திரும்ப அந்த ஒர்க்கை வந்து ரொட்டீன் பண்ணுங்கள். எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம இதை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுலாங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் வராதிங்க. அதே மாதிரி அந்த சண்டே ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லையா, 5 டாபிக் படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 5 டாப்பிக்கை புக்கவே பார்க்காம ஆமாம் நான் படித்தேன்ல, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியும், ஓகே மைக்ரோபயாலஜியில் வந்து கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸா, ஓகே இந்த கிங்டம்லாம் இருக்கா, இந்த கிங்டம்லாம் இருக்கா, நீரா ப்ரோட்டிஸ்டா, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் வந்து சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேத்தாலஜியில் வந்து ஃபங்கஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கா, இதெல்லாம் சொல்ல தெரியணும். பிளான் பில்டிங் போயிட்டோமா, பிளான் பில்டிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் படித்தோம், வைடு ஹைபிரிடைசேஷன் படித்தோமா, ஓகே வைடு ஹைபிரிடைசேஷன்னா என்ன, அதில் வந்து என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல தெரியணும். ஸோ இதில் ஜெனட்டிக்ஸில் வந்து மெண்டலின் ஹைபிரிட் படித்தோமா, ஓகே என்னென்ன படித்தோம், மெண்டலினில் வந்து டைஹைபிரிட் கிராஸ் படித்தோம், மோனோஹைபிரிட் கிராஸ் படித்தோம், என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, அது என்ன ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கான்செப்ட். ஓகே இந்த டாப்பிக்கில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதில் டீட்டெயிலாக சில 0.5 எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட்டிங் ரேஷியோவில் வந்து 9:3:3:1 வருது, அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறையாமல் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸில் நீங்கள் படிக்காத ஆன்சரே வந்தாலுமே ஓகே இதுக்கு இந்த ஆன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட்டும் இதாக கொடுக்கும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து ரிவைஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய மெமரி பவர் வந்து பூஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் படித்தது எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது வந்து பார்த்தீங்கன்னா படித்த எல்லாத்துக்குமே எல்லா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்காது. அப்படியே ஞாபகம் இருந்தாலுமே ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். அதையும் தாண்டி யாருக்கு இன்னும் அதிகமாக ஞாபகம் இருக்கும்னா
யார் எல்லாமே வந்து எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்தந்த டாப்பிக்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டாப்பிக்கில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து மறக்காமல் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ஐசிஆர் பிளான் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷஸ் எஸ்பெஷலி வந்து இந்த பிளான் பில்டிங், மைக்ரோபயாலஜி, சீட் டெக்னாலஜி, பிளான் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த பிபிஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்படின்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். எடுத்த உடனே எல்லாருமே வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜை அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஃபைனல் இயர்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இந்த வருஷத்தை வந்து நான் பிளான் பண்ணி படிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷத்தை வந்து நான் சீடெக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன், நான் ஃபைனல் இயரில் போயிட்டு நான் என்டமாலஜியும் சரி பேத்தாலஜி மைக்ரோபாலஜி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயர் பேஸ் பண்ணி என்றைக்குமே டார்கெட் வைக்காதீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அதை முடிச்சுக்கிடவே மாட்டீங்க. ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் போட்டுருங்க. ஓகே, 6 மந்த் அல்லது 1 இயர்க்குள்ளே வந்து என்டையர் சப்ஜெக்டை நான் கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறவங்க தேர்ட் இயர் போகும்போது ரிவைஸ் பண்ண முடியும். தேர்ட் இயர் படிக்கும்போது ஃபைனல் இயர் போயிட்டும்போது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டோன்ட் ஸ்டாப். ஸோ வென் இட் கட்ஸ், ஸோ ஸ்டாப் வென் இட்ஸ் டன். சரிங்களா? ஒரு விஷயத்த கஷ்டமாக இருக்குதுங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் கிளி லெஜெண்ட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ பார்த்து அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்குது, சில இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கருத்தை வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். For more information regarding examination, follow the Telegram at Kili Legends Agripedia, for Instagram at Kili Legends, in YouTube at Kili Legends. In the social media வந்து follow பண்ணுங்க. So thanks to all, thanks for everyone.